வெல்கம் டு Edusprint Academy. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா SSC CHFL உடைய previous question தான் பார்க்க போறோம். இப்போ இதுல 2023 உடைய question தான் பார்க்க போறோம். First question பாருங்க. Supriya made a profit of 8% by selling a t-shirt after offering a discount of 10%. என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா சுப்ரியா வந்து 10% வந்து டிஸ்கவுண்ட் தராங்க. ஈவன் ஆஃப்டர் அவங்க டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமும் அவங்களுக்கு என்ன கிடைக்குது, ப்ராஃபிட் கிடைக்குது. எவ்வளவு ப்ராஃபிட் சொல்லிட்டாங்க, 8% வந்து ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மார்க்டு பிரைஸ் ஆஃப் த டிஷர்ட் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ மார்க்டு பிரைஸ் ஆஃப் த டிஷர்ட் எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 1080 rupees அப்படின்னு சொல்லிட்டாங்களா. தென் காஸ்ட் பிரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ டிஷர்ட்டோடைய மார்க்டு பிரைஸ் எவ்வளோ, எம்பி பார்த்தீங்க அப்படின்னா 1080 rupees. டிஸ்கவுண்ட் எவ்வளோ வரும், 10% தானே சொல்லியிருக்காங்க. 1080ல 10% என்ன வந்திருக்கும், 108 அப்படின்னு சொல்லுவோமா. அதாவது 10% ஒரு 0 அப்படியே மறைச்சிக்கோங்க. ஒரு 0 இல்லாம பாத்தீங்க அப்படின்னா 108 தானே இருக்கு, அதுதான் உங்களுடைய டிஸ்கவுண்ட் வேல்யூவா இருக்கும். அண்ட் தென் இதுல என்ன கேட்டிருக்காங்க, எஸ்பி கேட்டிருக்காங்க. எஸ்பி வேணும் என்ன பண்ணுவோம், அதாவது செல்லிங் பிரைஸ் வேணும் அப்படின்னா 1080 அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேக்ல இருக்கும். அதுல இருந்து 108 rupees என்ன பண்ணிடுறாங்க, மைனஸ் பண்ணிடுறாங்க. அப்ப எவ்வளவுக்கு கொடுப்பாங்க, 972 rupeesக்கு கொடுப்பாங்களா. இதுதான் எஸ்பியா இருக்கும். அதாவது செல்லிங் பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 972. இப்ப என்ன கேட்டிருக்காங்க, நமக்கு காஸ்ட் பிரைஸ் தான் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் 8% வந்து ப்ராஃபிட் வச்சு விற்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்ப 8% ப்ராஃபிட் அப்படின்னா எனக்கு எவ்வளவு கொடுத்துருப்பாங்க, எப்போதுமே நம்ம காஸ்ட் பிரைஸ் என்ன சொல்லுவோம், 100% அப்படின்னு சொல்லுவோம். 8% ப்ராஃபிட்டா இருக்கு அப்படின்னா எனக்கு 100ல இருந்து ஒரு 8% அதிகமாகி இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்ப 108% அப்படின்னு சொல்லலாமா. So 108% தான் என்ன சொல்லுவோம், 972 rupees அப்படின்னு சொல்லுவோம். அப்ப 100%ங்கிறது என்ன வேல்யூ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிங்க. 100%ங்கிறது தான் நம்ம சிபி அப்படின்னு சொல்லுவோம். நான் சிபி இங்க எக்ஸ்னு வச்சுக்கலாமா, அப்படியே கிராஸ் மல்டி பண்ணுங்க. 108% into x equal to 972 into 100%. ஓகேவா. ஸோ பர்சன்டேஜ் கேன்சல் பண்ணிடுவோம். அண்ட் தென் 108 எத்தனை டைம் மல்டி பண்ணீங்க அப்படின்னா 972 வரும் அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம். இல்ல 9 டேபிள் கேன்சல் பண்ணிடலாமா. 9 டேபிள் கேன்சல் பண்ணீங்கன்னா 108 வந்து 12 டைம்ஸ் வரும். அண்ட் தென் 972 பாத்தீங்க அப்படின்னா 108 டைம்ஸ் வருமா. 12ஐயும் 108ஐயும் கேன்சல் பண்ணுங்க, 9 டைம்ஸ் வரும். அப்ப எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும், 900 இருக்கும். ஸோ நம்ம சிபிஐ தானே எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம். ஸோ சிபி என்னவா இருக்கும், காஸ்ட் பிரைஸ் என்னவா இருக்கும், 900 rupees இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. என்ன சொல்லிருக்காங்க, the difference between compound interest and simple interest on a certain sum of money for 3 years at the rate of 4% per annum is rupees 76. Then what is the sum அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, இந்த கொஸ்டின்ல பாத்தீங்க அப்படின்னா 3 years வந்து டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சம் வந்து கொடுக்கல. ஸோ நம்ம தான் சம் கண்டுபிடிக்கிறாப்புல இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நார்மலா என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா 100 rupees வந்து நான் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லி நானா அஷ்யூம் பண்ணிப்பேன். ஸோ அதையே வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லையும் எஸ்ஐலையும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லையும் சால்வ் பண்ணுவோம். சால்வ் பண்ணி அதுக்கப்புறமா ஈக்குவேஷன் டைரக்ட் மெத்தட்ல சால்வ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இன்னும் ஷார்ட்டா நான் சால்வ் பண்றோம். ஷார்ட்கட்ல நீங்க ஒரு 50 செகண்ட்ல சால்வ் பண்ணும் அப்படின்னா இந்த ஃபார்மேட் எடுத்துக்கோங்க. இந்த ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா 3 years இருந்தா மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். டிஃபரன்ஸ் பிட்வீன் சிஐ அண்ட் எஸ்ஐ ஃபார் ஒன்லி 3 years. 3 years இருந்தா மட்டும் தான் என்ன பண்ணுவீங்க, இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ண முடியும். PR ஸ்கொயர் டிவைடட் பை 100 ஸ்கொயர் இன்டூ R பிளஸ் 300 டிவைடட் பை 100. ஓகேவா. ஸோ இந்த ஃபார்முலா அப்படியே யூஸ் பண்ணுங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் சிஐ அண்ட் எஸ்ஐ ஃபார் 3 years. ரெண்டு டிஃபரன்ஸ் எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 76ன்னு சொல்லிட்டாங்களா. ஸோ 76 அப்படியே எடுத்திருப்பேன். பிரின்சிபல் தெரியாது தானே. ஸோ பி அப்படியே வச்சுக்கோங்க. ஆறுங்கிறது ரேட் எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 4%. ஸோ ஆர் ஸ்கொயர் தானே இருக்கு. அப்போ 4 ஸ்கொயர் அப்படின்னா 16 வந்திருக்கும். 16 டிவைடட் பை 100 ஸ்கொயர். நான் 100 into 100 எழுதிக்கிட்டுமா. அடுத்தது ஆர் பிளஸ் 300. ஆரோட வேல்யூ 4. அப்போ 4 பிளஸ் 300 அப்படின்னா 304 டிவைடட் பை 100 அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஓகேவா. சரி, இப்போ நேருக்கு நேரம் கேன்சல் பண்ணும். 76 into 9 செக் பண்ணி பாருங்களேன், என்ன வருது. ஓகே, வேல்யூஸ் அதிகமாக தான் போகும். 76 into 4 செக் பண்ணுவோமா. 304 வருதா. 76 into 4 அப்படின்னா 304 வருது. அப்ப என்ன பண்ணிடலாம், 76 1 times 304 வந்து 4 times எடுத்துக்கலாமா நானு.
ஓகேவா? இப்போ 4 1 டைம்ஸ் 100 என்ன வரும்? 25 டைம்ஸ் வரும். தென் இங்க 4 டேபிள கேன்சல் பண்ணலாமா? 4 1 டைம்ஸ் வரும். 4 டேபிள கேன்சல் பண்ணீங்கன்னா 16 4 டைம்ஸ் வரும். 100 வந்து 25 டைம்ஸ். அகைன் நான் 4 டேபிள கேன்சல் பண்றேன். 4 1 டைம்ஸ் 100 வந்து 25 டைம்ஸ். அப்ப P ஈக்குவல் டு 25 கியூப்னு வந்திருக்குமா? ஸோ 25 கியூப் வேல்யூ என்ன? 15,625 தான் 25 உடைய கியூப் வேல்யூ. ஸோ பிரின்சிபல் என்னவா இருக்கும்? 15,625 இருக்கும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. If the rate of simple interest in consecutive years is 4% and 5%, அதாவது consecutive year அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர் வந்து 4% தான் இன்ட்ரெஸ்டா இருக்கும். செகண்ட் இயர் பாத்தீங்க அப்படின்னா 5% வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. டோட்டல் பேயபிள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது டோட்டல் பேயபிள் பாத்தீங்க அப்படின்னா 25,000, அதாவது சம் வந்து கொடுத்துட்டாங்க. டோட்டல் பேயபிள் அப்படிங்கிறது நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. டோட்டல் பேயபிள்னா என்ன சொல்லுவீங்க? அவங்க வாங்கின ஒரு லோன் அமௌண்ட் இருக்கும் இல்லையா? இப்போ 1000 rupees லோன் அமௌண்ட் வாங்குறாங்க அப்படின்னா திரும்ப பே பண்றப்போ ஒரு 1500 பே பண்ணுவாங்க. அதாவது இன்ட்ரெஸ்டையும் சேர்த்து பே பண்ணுவாங்க. அதுதான் நம்ம டோட்டல் பேயபிள் அமௌண்ட். ஃபைனலா செட்டில் பண்ணக்கூடிய அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அமௌண்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன் rupees 25,000. 25,000 தான் பிரின்சிபல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இயர் வந்து 2 years அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 25,000 ஃபர்ஸ்ட் வருஷம் 4% இன்ட்ரெஸ்ட், செகண்ட் இயர் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்? 5% இன்ட்ரெஸ்ட். அப்போ நான் என்ன பண்ணலாம்? 2500ல 4% எவ்வளவு அப்படின்னு பார்ப்போம். 10% வேணும்னா ஒரு ஜீரோ கட் பண்ணுவீங்க. இதே 1% வேணும்னா 2 ஜீரோ கட் பண்ணிருங்க, அவ்வளவுதான். இப்ப என்ன கேட்டிருக்காங்க? 4% தானே. அப்போ 250 into 4. அப்ப 250 into 4 என்ன வந்திருக்கும்? 1000. ஓகேவா? அடுத்தது அதே மாதிரிதான் 250 into 5. 250 into 5 என்ன வந்திருக்கும்? 1250 வந்திருக்குமா? இப்ப ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, என்ன வருது? இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளவு வருது அப்படின்னா 2250 அப்படின்னு வந்திருக்கும். ஓகேவா? இப்ப என்ன கேட்டிருந்தாங்க? அமௌண்ட் தானே கேட்டிருக்காங்க. அமௌண்ட் கேட்டிருக்காங்க அப்படின்னா 25,000 பிளஸ் 2250 ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வேல்யூ வந்திருக்கும்? 27,250 rupees அப்படின்னு வந்திருக்கும். ஓகேவா? சோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். சம் ஓகே தானே? அடுத்த கொஸ்டின் பாருங்க. டைம் அண்ட் ஒர்க்ல இருந்து கொடுத்திருக்காங்களா? ஆதித்யா கேன் கம்ப்ளீட் த ஒர்க் ஆஃப் பெயிண்டிங் எ grill இன் 20 hours. ஆதித்யா என்ன பண்றாங்க? 20 மணி நேரத்துல ஒரு grill என்ன பண்றாங்க? பெயிண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சேம் அதே ஒர்க்கை பாத்தீங்கன்னா வினய் வந்து 15 ஹவர்ஸ்லயே முடிச்சிடறாங்க. இப்போ ரெண்டு பேருமே சேர்ந்து ஒர்க் பண்ண போறாங்க. எவ்வளவு நேரத்துல அந்த ஒர்க் முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ என்ன பண்ணலாம்? ஆதித்யா வந்து 20 ஹவர்ஸ்ல ஒர்க்க முடிப்பாங்களா? வினய் வந்து 15 ஹவர்ஸ்ல ஒர்க்க முடிப்பாங்க. சோ ரெண்டுக்குமே எல்சிஎம் எடுங்க. ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்தா என்ன வேல்யூ வரும்? 60 வருமா? 60 divided by 20 னா 3 times. 60 divided by 15 அப்படின்னா 4 times. இதுதான் அவங்களுடைய எஃபிஷியன்சி. ஆதித்யாவோட எஃபிஷியன்சி 3 times இருக்கும். வினயோட எஃபிஷியன்சி 4 times இருக்கும். நமக்கு என்ன ஃபார்முலானா W equals to ET தான். வெட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. Wங்கிறது இந்த எல்சிஎம் இருக்கு இல்லையா? இதுதான் நான் Wன்னு சொல்லுவேன். டோட்டலா எனக்கு 60 ஒர்க் இருக்கு. ரெண்டு பேருமே சேர்ந்து தானே ஒர்க் பண்ண போறாங்க. அப்ப ரெண்டு பேரோட எஃபிஷியன்சியை ஆட் பண்ணிக்கோங்க. சோ ரெண்டு பேரோட எஃபிஷியன்சியை ஆட் பண்ண என்ன வரும்? 4 plus 3 7 வருமா? இன்டூ டி. நம்பர் ஆஃப் டேஸ் தானே கேட்டிருக்காங்க. டீங்கிறது நம்பர் ஆஃப் டேஸ். அப்ப டி ஈக்குவல் டு 60 divided by 7 எடுத்திருப்பீங்களா? 60 7ஆல டிவைட் பண்ணுவீங்க. 60 7ஆல டிவைட் பண்ண என்ன வேல்யூ வந்திருக்கும்? 56 வந்து 8 டைம்ஸ் வருமா? ரிமைண்டர் என்ன இருக்கும்? 4 இருக்கும். அப்போ 4 நியூமரேட்டர்ல எழுதிக்கோங்க. எந்த நம்பரால டிவைட் பண்ணும்? 7ஆல டிவைட் பண்ணும். சோ 7 டினோமினேட்டர்ல எழுதிடுவேன். அப்போ 8 4/7 தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்த क्वेश्चन பாருங்க. Find the length of a tangent drawn to a circle with a radius of 6 cm from a point 10 cm from the center of the circle. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு length of the tangent என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இது மாதிரி ஒரு சர்க்கிள் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? சென்டர்ல இருந்து நான் சர்க்கம்ஃபரன்ஸை டச் பண்றாப்புல எங்க டிரா பண்ணாலும் அதை என்ன சொல்லுவோம்? ரேடியஸ் அப்படின்னு சொல்லிக்கலாமா? ஓகே, இப்போ இங்க ஒரு டான்ஜென்ட் இருக்கு அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இங்க இருந்து இது வரைக்கும் ஒரு டான்ஜென்ட் இருக்கு. ஓகேவா? ஏபி. ஏபிங்கிறது ஒரு டான்ஜென்ட் from a point 10 cm from the center. ஸோ சென்டர்ல இருந்து அந்த டான்ஜென்ட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு லைன் டிரா பண்றாங்க. அந்த லைனோட லென்த் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 10 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? தென் ரேடியஸ்னா சென்டர் பாயிண்ட்ல இருந்து சர்க்கிளை டச் பண்றது. ரேடியஸ் எவ்வளவு? 60.
இப்போ ட்ரையாங்கிள் ஏஓபி பாருங்களேன். ட்ரையாங்கிள் ஏஓபி இருக்கா, இது மாதிரி இருக்குன்னு எடுத்துக்கலாம். இந்த இடம் 10 சென்டிமீட்டர், ஓகேவா. தென் ஏஓ எவ்வளோ 6 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சர்க்கிள் வந்து டான்ஜென்ட்டை டச் பண்ணுது அப்படின்னா இந்த இடத்துல எவ்வளவு ஆங்கிள் கிரியேட் ஆகும்னா 90 டிகிரி கிரியேட் ஆகும், ஓகேவா. சர்க்கிள்ல இருந்து அதாவது ரேடியஸ் பாத்தீங்க அப்படின்னா டான்ஜென்ட்டை டச் பண்றப்போ 90 டிகிரி தான் கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ 90 டிகிரி ஒரு ட்ரையாங்கிள் வருது அப்படின்னா அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். நமக்கு ட்ரிப்ளெட் வேல்யூ தெரியுமா, 6 10 வந்துருச்சு. அப்ப இன்னொரு வேல்யூ என்னவா இருக்கும், 8 தான் இருக்கும். ஸோ அப்ப இந்த டான்ஜென்டோட லென்த் என்ன சொல்லலாம், 8 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு ட்ரிப்ளெட் வேல்யூஸ் தெரியும் அப்படின்னா டேரக்டா அந்த சம் நான் சால்வ் பண்ணவே வேணாம். 6 and 10 பார்த்தோன்னா 8 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி நான் டிக் பண்ணிடுவேன். இன்கேஸ் எனக்கு ட்ரிப்ளெட் வேல்யூ தெரியல, இது ட்ரிப்ளெட் வேல்யூஸா இல்ல ரூட் வேல்யூஸா இருக்கு அப்படின்னா என்ன பண்ணிருப்பீங்க, பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணிடலாம். நான் ஒரு சைட ஹைபோடனஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இந்த 10 இருக்கு இல்லையா, இதை தான் நான் என்ன பண்ண முடியும், ஹைபோடனஸ் எடுக்க முடியும். ஏன்னா 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கதான் என்ன சொல்லுவோம், ஹைபோடனஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ ஹைபோடனஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். ஸோ இந்த ரெண்டு சைட்ல எதை வேணாலும் நான் ஆப்போசிட்டா எடுத்துக்கலாம், ஓகேவா. ஏன்னா நமக்கு டிகிரி எல்லாம் கொடுக்கல. ஸோ நான் ஏதோ ஒரு வேல்யூவை ஆப்போசிட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஹைபோடனஸ் 10, அப்ப 10 ஸ்கொயர் பண்ணா 100. ஆப்போசிட் வந்து 6 எடுத்துக்கோங்க. 6 ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும், 36 வருமா. அட்ஜசன்ட் தெரியாது, ஸோ எக்ஸ் ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க. 100 மைனஸ் 36 என்ன வரும், 64 வருமா. அப்ப 64 தான் எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ. அப்ப எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும், 8 சென்டிமீட்டரா இருக்கும், ஓகேவா. ஸோ 8 சென்டிமீட்டர் தான் ஆன்சர். 6 and 10 வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு வேல்யூ 8 தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்துடலாம். இல்ல எனக்கு தெரியாத வேல்யூவா இருக்கு, இல்ல எனக்கு மறந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்துல இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்க அப்படின்னா ரிமைனிங் கொஸ்டின்ஸை பார்ப்போம். தேங்க்யூ.